Hello friends, welcome back to Healthy Lifestyle. இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தர்பூசணின்னு சொல்லக்கூடிய வாட்டர் மெலன் அதோட பெனிஃபிட்ஸை பற்றியும் அதை நாம் ஏன் சாப்பிடணுன்றதை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தர்பூசணி நீர்ச்சத்து அதிகம் நிறைஞ்ச ஒரு பழம்னே சொல்லலாம். இது ஒரு வெள்ளரி இனத்தை சேர்ந்தது. தர்பூசணியை வாட்டர் மெலான், கொமட்டி பழம், தர்பீஸ்னு பல பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. தர்பூசணின்னு சொன்ன உடனே ஏதோ கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய வெயிலோட தாக்கத்தை மட்டும் தணிக்கக்கூடிய ஒரு பழம்னு வெறும்னே சொல்லிட்டு போக முடியாதுங்க. அதில் ஏராளமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. குறிப்பாக தர்பூசணியில் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தோட அளவானது பசலைக்கீரைக்கு சமமான ஒரு இரும்பு சத்துனே சொல்லலாம். தர்பூசணியில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி, விட்டமின் B6, அதுக்கப்புறம் பொட்டாசியம், மெக்னீஷியம் மாதிரியான தாது உப்புக்கள் அதிக அளவு நிறைஞ்சிருக்கக்கூடிய பழங்க. அது ஏராளமான சத்துக்களை கொண்டு இருக்கக்கூடிய இந்த தர்பூசணி பழத்தை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தர்பூசணி ஒரு நீர்ச்சத்து நிறைஞ்ச பழம், உடல் சூட்டை குறைக்கக்கூடியதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் தர்பூசணியை சாப்பிட்றதால உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வாக இருக்குன்னே சொல்லலாம். அது என்னன்றதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். அதிகப்படியான உடல் எடை, அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் பிரச்சனையால் அவஸ்தைப்படுறவங்க தாராளமாக தர்பூசணி சாப்பிடலாங்க. ஏன்னா தர்பூசணி பழம் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மை இந்த தர்பூசணிக்கு இருக்குது. ரத்த ஓட்டத்தை சீராக இயங்க வைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டத்தை சீராக இயங்க வச்சு உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மையும் கொண்டு இருக்குது. ரத்த அழுத்தத்தால் அவஸ்தைப்படுறவங்க தாராளமாக இந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுட்டு வரலாம். நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கக்கூடிய பணியை செய்கிறது இந்த தர்பூசணி தாங்க. மற்ற பழங்களில் இல்லாத பைட்டோநியூட்ரியன்ற சத்து இதில் அதிக அளவில் இருக்கிறதால இது உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் ரத்தம் வழியாக நரம்புகளுக்கு போயிட்டு நல்ல சக்தியை கொடுக்குதுங்க. உண்மையில் இதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? இயற்கை வயாகரானே சொல்கிறாங்க. இந்த தர்பூசணி பழத்துக்கு இன்னொரு பேர் இதாங்க. ஏன்னா பவர் ஹவுஸ்னு சொல்லக்கூடிய சிட்ரலின் அதிக அளவில் காணப்படுது. இது ஒரு வகை அரிய வகை புரதச்சத்து தர்பூசணியில் அதிக அளவில் இருக்கிறதால இது என்னெல்லாம் பண்ணுது தெரியுமா? இது ரத்த நாளங்களை விரிவடைய செய்கிறது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டத்தை ரொம்பவே அதிகரிக்குது. தர்பூசணியை சாப்பிட்ட உடனே அதில் இருக்கக்கூடிய சிட்ரலின் வேதியியல் மாற்றம் அடைஞ்சு அஜினைனா நம்மளோட உடலில் மாறுது. இது இருதயத்தையும் ரத்த ஓட்டம் சம்பந்தமான உடல் உறுப்புகளையும் ஊக்குவிக்குது. அது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டம் சம்பந்தமான உடல் உறுப்புகளையும் ஒரு ஊக்குவிக்கியாக இது செயல்பட வைக்குது. மிக முக்கியமாக ஆண் உறுப்பில் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் பிரச்சனையை தடுக்கிறதுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பழமாகவே பார்க்கப்படுதுங்க. அதனால தான் இதை எல்லாருமே இயற்கை வயாகரானே சொல்கிறாங்க. தர்பூசணின்னு சொன்னதுமே நமக்கு நினைவில் வருது செக்க செவேல்னு இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிற சதபாகம் தாங்க. ஆனால் அந்த சிவப்பு நிற சதபாகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிற சத பகுதியில் தாங்க ஆண்மை அதிகரிக்கக்கூடிய சத்து பொருள் அதிக அளவில் இருக்குது. நம்மள பல பேர் அந்த சிவப்பு நிற பகுதியை சாப்பிட்டு அந்த வெள்ளை நிற பகுதியை தோலோட தூக்கி போட்டுரும். ஆனால் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக உபயோகப்படக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வெள்ளை நிற பகுதி தான். அதில் தான் முக்கியமாக ஆண்மை அதிகரிக்கக்கூடிய சத்தான பொருள் அதிக அளவில் அடங்கியிருக்கு. சூரியன்லேருந்து வரக்கூடிய புரோதா கதிர்கள்லேருந்து நம்மளோட சருமத்தை பாதுகாக்கிறது இந்த தர்பூசணி பழம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தர்பூசணிக்கு உடல் சூட்டை குறைச்சி மனசை அமைதிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைஞ்ச ஒரு பழமும் தர்பூசணி தாங்க. இது நல்ல பசியை தணிக்கக்கூடிய ஒரு பழம்னே சொல்லலாங்க. இது சிறுநீரை நல்லா பிரிய வைக்கக்கூடியது. வயிற்று வலி, அடிவயிறு வலி சம்மந்தமான பிரச்சனைக்கு ரொம்பவே ஒரு தீர்வாக இருக்குது. இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சொன்னதை வச்சு எல்லாரும் சாப்பிட முடியாதுங்க. எதுவுமே ஒரு அளவுக்கு அதிகமாக போகும்போது பல பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பாக சிறுநீரக பிரச்சனை, அதாவது கல்லீரல் செயலிழந்து வந்தவங்க இதை அதிக அளவில் சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னா இது ஒரு நீர் சத்து நிறைஞ்ச பழம். அதே மாதிரி இதில் சர்க்கரையோட அளவும் கணிசமாக இருக்கிறதால டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அளவோடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகப்படியாக எடுக்கும்போது சர்க்கரையோட அளவு உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்ப்பமாக இருக்கிறவங்க இதை அதிக அளவில் சாப்பிடக்கூடாது. ஜலதோஷம் பிடிச்சிருக்கிறவங்க இதை கட்டாயமாக எடுக்கவே கூடாது. ஏன்னா இது ஒரு நீர் சத்து நிறைஞ்ச பழம்ன்றதால சீக்கிரத்தில் ஜலதோஷத்தையும் காய்ச்சலையும் உண்டு பண்ணுறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ நாம் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். இந்த தர்பூசணி பழம் பற்றி நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயங்கள் நிறைய கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.